சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் வந்து மகா வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், மகா நம்ம கூட தான் இருக்கணும், அவன் நம்ம விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதனால் மகா வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மகா கிட்ட வந்து மருதாணி அரைச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை வச்சுக்கோ மகா, உனக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மருதாணிலாம் பிடிக்காது அப்படின்றாங்க. வேணா நீங்கள் வச்சுக்கிறீங்களா, நான் வச்சு விடுவான்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வச்சு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, வச்சு விட்டு முடிஞ்சோட வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணுறது, மின்னல் அடிக்குது. அப்படியே சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, மகா வந்து பிடிக்கிறாரு. அவங்களோட இடுப்பில் கை வச்சுறாரு. அதனால் இடுப்பெல்லாம் மருதானே ஆகிடுது அவங்களுக்கு. மறுநாள் காலைல இருந்தோடனே, ஐயோ என் கையை நான் இப்படி செவந்திருக்கேன், இப்படி நான் ஆஃபீஸ் போகிறது, எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்றாரு. அவரோட கையை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இடுப்பை காட்டுறாங்க. இடுப்பெலாம் ஃபுல்லாக மருதாணி வந்து அப்படி செவந்திருக்கு. 1-2 பேர் சிரிக்கிறாங்க. ஐயோ நைட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்றாங்க. நான் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆஃபீஸில் அப்படின்றாரு. சிரிக்கிறாங்க மகா. அடுத்து வந்து மகாவுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சூர்யா வந்து வாங்கி தராரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, மகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தராரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. இதனால் மகா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டை கூட்டிகிட்டு போகிறாரு. மகாவும் சூர்யா ஒன்றா வரமாட்டாங்களா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிற வந்து கோடீஸ்வரிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அவங்கள சந்தோஷம் தாங்கவே முடியல. எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி தராரு சூர்யா. எல்லாருக்குமே வந்து சாரீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி தராரு. அதெல்லாம் பார்த்து கோடீஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க, மாப்பிள்ளை இது இப்படி அசத்துறாரு, எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா அவர் ரொம்ப மாறிட்டாரு அப்படின்றாங்க. உடனே வந்து சூர்யா கிட்டே வந்து மகா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, பழகிக்கான கிஃப்ட் வாங்கி கொடுத்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, நான் தான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். குடும்பத்தோடு பழகணும் செய்யணும்னு நான் யோசனை பண்ணே தவிர அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு யோசிக்கல, இப்போ தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன மகா உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்ற, ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்றாங்க. நான் போகும்போது நீங்கள் கொடுத்த இந்த கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறேன், ஆமாங்க நான் யூஎஸ் போவேன்ல, அப்போது இந்த நீங்கள் கொடுத்தது எல்லாமே எடுத்துகிட்டு போவேன், எப்போவுமே இதை நம்ம பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்றாங்க. ஐயோ இப்போ கூட யூஎஸ் போவேன்றாலே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. அடுத்து வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்கார். ஸ்வேதா வந்து என்ன விஷயம் சூர்யா, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்க அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் மகா வந்து யூஎஸ் போகிறது உனக்கு பிடிக்கல அதுதானே அப்படின்னோன்னா அப்படியே யோசிக்கிறாரு. எனக்கு தெரியும் சூர்யா, மகாவை நீ ரொம்ப நேசிக்கிற, ஆனால் அவகிட்ட நீ சொன்னீங்கன்னா நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை லவ் பண்ணுறவன் கூட வாழ விரும்புகிறேன், நீ போகாதுன்னு ஒரே வார்த்தை நீ சொன்னீங்கன்னா போதும், மகா இங்கே இருந்துடுவா, உன் கூட இருந்துடுவா, நீயும் மகாவும் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா யோசிக்கிறாரு. காலம் தாழ்த்தாத, காலம் நம்மளுக்காக இருக்காது, அது போயிட்டே இருக்கும். அதனால் வந்து சூர்யா நீ உன்னோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிடு மகா கிட்ட, கண்டிப்பாக வந்து அவள் வந்து இந்த ஊரை விட்டு போகமாட்டா, அப்புறம் என்ன நீங்கள் இப்போ சேர்ந்து வாழலாம் அப்படின்னோடனே, அது வந்து ஸ்வேதா நான் சொல்கிறது கேளு, நான் ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு சொல்கிறேன், மகா ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் கடைக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும், எனக்கு அதெல்லாம் புரியுது தான், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல, சொல்லி தான் ஆகணும் சூர்யா, இல்லைனா அவள் கிளம்பிடுவா அப்படின்னோன்னா, ஆமாம் அவள் நாளைக்கே கிளம்புறா, அதுக்குள்ளேயுமே ஒரு வாரம் எப்படி போனதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்வேதா வந்து சொன்னோன்னே சூர்யா வந்து யோசிக்கிறாரு. சரி ஓகே, என்னோடய மகாவை நான் இப்போ எங்கேயுமே போக விட மாட்டேன், அவள் என் கூட தான் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் வந்து இன்றைக்கி என் மனசில் உள்ள எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிளம்புறாரு. இங்கே ஸ்வேதாவும் சந்தோஷமாக இருக்காங்க. இனிமேட்டு சூர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து இன்றைக்கி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார், என்னை போக வேணாம் சொல்லுவார், எனக்கு சந்தோஷமாக இருக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்வர்யா கட்டிக்கிறாங்க. உடனே வந்து நான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் சூர்யாவனையும் சந்தோஷமாக வாழ போகிறீங்க, இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு, நாளைக்கே நீங்கள் இருப்போம் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான்க்கா எனக்கு இவ்வளவும் நடந்தது, நீ தான் எனக்கு ஐடியா பண்ணி இவ்வளவும் கொடுத்துருக்க, எனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துருக்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. பரவாயில்லடி, நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இன்றைக்கி நடக்க போகிறது அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சூர்யா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து மகா வந்து சந்தோஷமாக வழியை வந்து வழியை பார்க்குறாங்க. சூர்யாவோட முகம் வாடி போயிருக்கு. ஏன் இவர் ஒரு முகம் வாடி போயிருக்கு, நல்லா தானே வீட்டுக்கு வருவார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து சாயந்தரம் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா பார்ட்டி அப்படின்னோடனே, அந்த பார்ட்டியில் வந்து நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே, பாரு உன் கூட சேர்ந்து வாழறது எல்லாருக்கும் சொல்ல போகிறாரு, அதனால தான் அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பார்ட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா மகா கிட்ட, ஆமாக்கா எனக்கும் அதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த பார்ட்டியில் வந்து எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், அதுக்கு தான் அப்படின்னோடனே மகா பார்த்துட்டு அப்படியே பூரிக்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து மகா பார்த்து சோகமாக இருக்காரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. மகா இதோடு முடியுது.